நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கிறிஸ்துக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்களையும் இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியிலும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய இயேசு தொடுகிறார் ஊழியத்திற்கும் இந்த சிலுவை தியான ஊழியத்திலும் ஒரு பங்கை கொடுத்த இந்த நிறுவனர் அவர்களுக்கும், இங்கே ஊழியம் செய்யக்கூடிய அநேக ஜனங்களுக்கும், இந்த நிறுவனத்தின் தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லெந்து நாட்களிலும் சிலுவையை பற்றிய உபதேசங்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகளினால் நமக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள். யார் தேவனுடைய வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்து அதற்கான ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவ ஆவியானவர் என்ன ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள், எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயமாக உங்களுக்கும் தருவார். இந்த நாளிலும் இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியிலும் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தேவன் இந்த உலகத்தில் எவ்வளவாக அன்பு கூர்ந்தார் என்பதை குறித்து நாமும் என்று பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே 33.5 வருட காலம் உயிரோடு இருந்தார். 3.5 வருட காலம் தேவனுடைய ஊழியத்தையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற காரியங்களையும் தேவனுடைய சித்தத்தையும் தீர்க்கதரிசிகள் உரைத்த வார்த்தைகள் நிறைவேற்றுவதற்காக தேவன் பல காரியங்களை செய்தார். எதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும்? எனக்கு அன்பான தேவ ஜனமே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு நிவாரண பலிகள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமம், என்னாகமம், உபாகம புஸ்தகத்திலே என்னென்ன பாவங்கள் செய்தால் என்னென்ன பலிகளை கொடுத்து அந்த பாவத்து நிமித்தம் விடுபட வேண்டும் என்பதையும் அதற்கான விரதங்களை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் குறித்து தேவன் கைப்பட எழுதி நமக்கு கொடுத்த அநேக காரியங்கள் இருக்கிறது. மோசேயின் மூலமாக நமக்கு கொடுத்த கட்டளைகளும் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் அநேக பாவங்களுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டு எந்த பாவத்திற்கு இந்த பலியை தேவனுடைய பலிபீடத்தின் மீது நாம் செலுத்தும் போது நம்முடைய பாவம் நிவர்த்தியாகும் என்றும் குற்ற நிவாரண பலியாக பல பலிகளை நிவாரண பலியாக செலுத்தினார்கள். 7 வயதுள்ள ஆட்டுக்குட்டியை நாம் பலியிட்டோமானால் நம்முடைய பாவம் நிவர்த்தியாகிவிடும். புறா குஞ்சுகளை நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் பலியிட்டோமானால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். காளையை நாம் துண்டு துண்டாக துண்டித்து அவருடைய ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து தேவனுடைய சமூகத்தில் சுகந்த வாசனையாக நாம் கொடுக்கும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை வேதத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பலிகள் பெருகினது நிமித்தமாக ஜனங்களுக்குள்ளே பாவங்களும் அதிகம் பெருகிற்று. அப்படி அநேக பாவங்களை இவர்கள் செய்துவிட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து நிவாரண பலிகளை கொடுக்கும்போது அந்த இரத்தத்தினால் தேவனுடைய பலிபீடத்தை அவர்கள் நிரப்பும் போதும் ஆசாரியனுக்கு முன்பதாக அவர்கள் கொடுத்த பலி நிமித்தம் தேவன் ஒருபோதும் பிரியமாயில்லாமல் இவர்கள் இந்தந்த காரியங்கள் இந்தந்த பாவங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னுடைய சமூகத்தில் வந்து இப்படிப்பட்ட பலிகளை கொடுத்து பாவ மன்னிப்பையும் பாவ நிவாரணத்தையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களே என்று தேவன் வியாகுலப்பட்டது நிமித்தம் இனி எந்த மிருக ஜீவன்களும் இவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக பலியாக வேண்டாம் என்று அவர் மற்றவர்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தன்னுடைய சொந்த குமாரனை, என்னுடைய நேச குமாரனை, என்னுடைய சொந்த குமாரனை நான் உலகத்தில் அனுப்பி இவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாவற்றிற்கும் பலியாக என்னுடைய பிள்ளையை நான் கொடுக்க போகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி நாம் செய்த பாவங்களுக்காகவும் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மீறுதல்களுக்காகவும் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே தரமாக பலியாக கொடுக்கப்பட்டார்.
அவருடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது நிமித்தம், அவருடைய காயங்கள் நிமித்தமும், அவர் அடிக்கப்பட்டது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது இன்னும் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே பரலோகத்தில் இருக்கிறார் என்று, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போலவே அவர் இருக்கிறார் என்று. மேலும் மேலும் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் 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 அவருடைய காயத்தை குத்தி கிழித்து மேலும் இரத்தத்தை வரவைத்து இன்னும் நிவாரணம் தேடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த சிலுவை தியான நேரத்திலும் நாம் தேவனிடத்தில், தேவன் நம்மிடத்தில், இந்த உலகத்தில் அவர் எவ்வாறாக அன்பு கூர்ந்தார், அவர் அன்பு கூர்ந்ததின் நிமித்தம் என்னென்ன காரியங்களை செய்தார், எப்படிப்பட்ட காரியங்களை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வைத்திருந்தார் என்று சற்று வித்தியாசமான கோணத்திலே சுருக்கமாக நாமும் இன்று பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, பிதாவானவர் அவரை அறிந்திருக்கக்கூடிய ஜனங்களாக இருந்தாலும் சரி, அவரை அறியாமல் இருக்கக்கூடிய புறஜாதி ஜனங்களாக இருந்தாலும் சரி, அவருடைய ஆத்துமா கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்ன காரியங்களை செய்தால் நித்திய ஜீவனுக்கு நேராக நான் படைத்த என்னுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்பதை சிந்தித்து தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு தந்தருளி பலியாக தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எதற்காக பிதாவானவர் நம்மிடத்தில் இவ்வளவு அன்பை எதிர்பார்க்க வேண்டும், இவ்வளவு அன்பை எதற்காக அவர் கொடுக்க வேண்டும்? ஏனென்று சொன்னால் தேவன் அன்பான தேவன். வேதம் அநேக இடங்களில் சொல்லுகிறது அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று. அவர் எப்போதும் எரிச்சல் உள்ள தேவன் அல்ல, அவர் அன்புள்ள தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம் மீது எப்போதும் அன்பாயிருக்கிறார். இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய மகள், அவள் என்ன பாவங்கள் அக்கிரமங்கள் செய்தாலும் சரி, என் பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தம் அவர்களை சுத்தமாக கழுவி நித்திய ஜீவனுக்கு நேராக அவர்களை கெட்டு போகாமல் நான் எடுத்துக்கொள்வேன் என்று அவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒருவர் மீது அன்பு வைத்தோம் என்றால் அது உண்மையான அன்பாக இருக்குமா என்றால் அது தெரியாது. சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொருவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பானது சில நேரங்களில் அந்த அன்பு பொய்யாக போய்விடுகிறது. சில நேரங்களில் அந்த அன்புக்கு ஒரு மதிப்பில்லாமல் போய்விடுகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு ஒருபோதும் மாயமாய் போகாது, ஒருபோதும் மறைந்து போகாது, ஒருபோதும் இல்லாமல் போகாது. அவர் ஒருவன் மீது அன்பு வைத்து விட்டார் என்றால் என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, அவன் பாவத்தில் சிக்குண்டு அக்கிரமத்தில் விழுந்து எழுந்திருந்தாலும் சரி, உளையான சேற்றில் இருந்தாலும் சரி, அவருடைய வலது கையை கொடுத்து தூக்கி எடுத்து இனி பாவம் செய்யாதே. எனக்கு அன்பான தேவஜனமே, விபச்சாரம் செய்யக்கூடிய ஸ்திரீயானவள் அவள் விபச்சாரத்தின் நிமித்தம் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட போது இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். எல்லாரும் அவள் மீது கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே எங்களுக்கு கட்டளையிட்ட நியாயப்பிரமாணத்தின்படி நாங்கள் செய்ய வேண்டும் என்று இவர்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் சொன்னபோது இயேசு கிறிஸ்துவானவர் செய்த காரியம் குனிந்து தரையில் எழுதினார் என்று வேதம் சொல்லுகிறது. எழுதிவிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன காரியம், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலில் கல்லெறிய கடவன் என்றார். அவர் சொன்ன காரியம் என்ன பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் யாருமே பாவம் செய்யவில்லை, இதுவரைக்கும் இல்லையப்பா, இன்னைக்கு நான் பாவமே செய்யவில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க யாரும் இருக்கீங்களோ அவங்க முதல்ல கல்லெறிங்க. அவர் நிமிர்ந்து பார்க்கிறாரு, ஒருத்தனும் இல்லை, யாருமே இல்லை.
எல்லாரும் பாவம் செய்யக்கூடிய ஜனங்கள், எல்லாரும் மோசம் செய்யக்கூடிய ஜனங்கள். ஆனாலும் பாவமும் மோசமும் செய்யக்கூடிய ஜனங்கள் ஒருத்தியை நியாயம் தீர்க்க வந்தார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சகல ஜனங்களும் நம்மை நியாயம் தீர்த்தாலும் சரி, அவர்கள் பாவத்திலும் மோசத்திலும் அகப்பட்டவர்கள். ஆனால் நம்மை நியாயம் தீர்க்கக்கூடிய தேவனானவர் எந்த பாவத்திலும் அகப்படாமலும் எந்த மோசத்திலும் அகப்படாமலும் பரிசுத்தமான தேவன். இவளிடத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், போ, இனி பாவம் செய்யாதே, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய பாவத்திற்காக நான் மரிக்கப் போகிறேன், என்னுடைய இரத்தத்தை கொடுக்க போகிறேன், உன்னுடைய பாவத்திற்கு கிரயமாக என்னுடைய இரத்தம், என்னுடைய சரீரத்தின் சொந்த இரத்தத்தை நான் கொடுக்க போகிறேன், இனி பாவம் செய்யாதே, இனி ஒருபோதும் பாவம் செய்யாதே என்று சொல்லிவிட்டார். எனக்கு அன்பான தேவஜனமே, இதுதான் தேவனுடைய அன்பு. அவள் ஒரு விபச்சார ஸ்திரியாக இருந்தாலும் சரி, அவள் பாவம் செய்யக்கூடிய ஸ்திரியாக இருந்தாலும் சரி, அவள் மோசம் செய்யக்கூடிய ஸ்திரியாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு வேண்டும். அந்த ஆத்துமா கெட்டு போகாமல் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அன்பு தேவனிடத்தில் இருந்தது, இயேசுவின் இடத்தில் இருந்தது, பிதாவின் இடத்தில் இருந்தது. ஏனென்று சொன்னால், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிதாவின் இடத்தில் என்ன சுவாபம் இருக்கிறதோ, என்ன அன்பு இருக்கிறதோ, அதே அன்பு இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் இருக்கிறது. என்ன பாவம் செய்தாலும் சரி, அக்கிரமம் செய்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவானவர் உன் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதற்கு காரணம் அவர் நம்மீது வைத்த அன்பு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மீது அவர் வைத்த அன்பு. அவர் எப்படிப்பட்ட அன்பு நம் மீது வைத்திருக்கிறார் என்பதை ஒரு காரியத்தின் நிமித்தம் உங்களுக்கும் காண்பித்து கொடுக்க நானும் ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியத்தையும் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம். என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே இருந்தபோது தனக்கு முன்பதாக திரளான ஜனங்கள் இருந்தார்கள், ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள், புறஜாதி ஜனங்கள் இருந்தார்கள், வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள், துன்பப்படுகிறவர்கள் இருந்தார்கள், வேதனைப்படுகிறவர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரையும் என் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நான் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆவலும் அன்பும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்தது. இவர் யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால், யாரெல்லாம் தேவனை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் தேவன்தான் மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ண போகிறேன். என்னை பின்பற்றுகிற நீங்கள், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேதான் நீங்களும் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பு அவருக்கு இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அன்பு, நம்மீது வைத்த அன்பு, நம்மீது அவருக்கு இருந்த அன்பு என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், என்னை பின்பற்றுகிற ஜனங்கள், நான் எங்கே இருக்கிறேனோ, நான் என் பிதாவினுடைய சமூகத்தில் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்களும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை, ஒரு விருப்பம், ஒரு அன்பு இவரிடத்தில் காணப்பட்டது.
நாம் பாவம் செய்திருக்கலாம், அக்கிரமம் செய்திருக்கலாம், இயேசுவை மறுதலித்திருக்கலாம், இயேசு சிலுவையில் அறையும் போது நாம் வேறொரு இடத்தில் போய் ஒளிந்து கொண்டு இருக்கலாம், வீட்டை பூட்டி கதவை பூட்டி உள்ளே நாம் ஒளிந்து கொண்டு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு யார் என்று தெரியாது என்று சொல்லி இருக்கலாம். ஆனாலும் நான் தேவனிடத்திற்கு வேண்டும், என் ஆத்துமா தேவனுக்கு வேணும், என் ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்கின்ற அன்பு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார் பாருங்க, 23ஆம் வசனத்தில், என் வசனத்தை கை கொள்ளுகிறவன் என்னில் அன்பாயிருக்கிறான், என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் என்னில் அன்பாயிருக்கிறான், என்னில் அன்பாயிருக்கிறவனிடத்தில் என் பிதா அன்பாயிருக்கிறார், நாங்கள் இருவரும் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எதற்காக சொல்லுகிறார்? அவர் நம்மீது வைத்த அன்பு, நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கின்ற அன்பு, ஆசை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறது. எதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்மீது இருக்க வேண்டும்? ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, அன்பு ஒருபோதும் தீங்கு செய்யாது, அன்பு ஒருபோதும் தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இந்த மூன்றிலும் அன்பே பெரியது. எனக்கு அன்பான தேவஜனமே, ஒருவர் மீது நாம் அன்பு வைத்தோம் என்றால் அவர்கள் மீது நாம் முழு நம்பிக்கை வைப்போம், அவர்கள் நிச்சயமாக விசுவாசிப்போம். அதற்கு காரணம் அன்பு. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இந்த மூன்றிலும் அன்பே பெரியது. இவர் செய்த காரியம், நம்மீது வைத்த அன்பு நிமித்தம் அவர் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், மீண்டும் இந்த உலகத்தின் பாவத்தில் என் ஜனங்கள் சிக்கி தவித்து மாண்டு விடக்கூடாது என்பதற்காக நான் பரலோகத்திற்கு சென்று நித்திய ஜீவனுக்கு நேராக செல்லக்கூடிய என்னுடைய ஜனங்களை நான் கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்திவிட்டு மறுபடியும் வந்து என்னுடைய ஜனங்களை நான் கூட்டிச் செல்வேன். ஒருவேளை உலக பிரகாரமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய தகப்பனானவன் வேலையின் நிமித்தம் வெளியூருக்கு செல்லுகிறார் என்றால், நம்முடைய குடும்ப வறுமை நிமித்தம் வெளியூருக்கு செல்லுகிறார் என்றால், அவர் நம்ம இடத்தில் சொல்லிவிட்டு செய்யக்கூடிய காரியம் என்ன? நான் அங்கே போய் வேலையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, எல்லா சௌகரியத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அங்கே உங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம எல்லாரும் அங்கே சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு போவார். காரணம் என்ன? அந்த தந்தை நம் மீது வைத்த அன்பு, தன் குடும்பத்தின் நிமித்தம் அந்த தந்தை வைக்கக்கூடிய அன்பு, அந்த குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்தை அவ்வளவாக நேசித்ததின் அன்பு, இதைவிட 1000 மடங்கு அன்பு நம் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். அதனால்தான் ஒரு ஆத்துமாவும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தன்னுடைய ஒரே குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இவர் இந்த காரியத்தை சீஷர்களிடத்தில் சொல்லிட்டாரு, தன்னை பின்பற்றுகிறக்கூடிய ஜனங்களிடத்திலையும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அப்படியே விட்டு விடாமல் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், தன் பிதாவாகிய கர்த்தரிடத்தில் இதே காரியத்தை அப்படியே தெரிவிக்கிறார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக, பிரியமான தேவஜனமே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுதல் செய்தார் என்றும், யாருக்காக வேண்டுதல் செய்தார் என்றும், அவர் யார் மீது அதிக அன்பு வைத்திருந்தார் என்பதையும் இந்த அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாயினால் சொன்னார். தன்னுடைய சொந்த வார்த்தையினால் பிதாவினிடத்தில் தெரிவித்தார். யாருக்காக வேண்டுதல் செய்தார்? யோவான் 14ஆம் அதிகாரத்தில் யாருக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், யார் மீது நான் அன்பாயிருக்கிறேன் என்று சொன்னாரோ அதே ஜனங்களுக்காக, அவர்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 1ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு
தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும், யாவைக்கும் சொல்லல, யாவருக்கும், இந்த ஜனங்களுக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்முடைய மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். யாருக்காக ஜெபம் பண்றார் பாருங்க. நித்திய ஜீவனை யார் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யார் மீது இவர் அன்பாயிருந்தாரோ அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இதுதான் அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் எந்த காரியத்தையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், நான் உன்னில் அன்பாயிருக்கிறேன், நீ என்னில் அன்பாயிரு, என்னுடைய வசனங்களை கைக்கொள், அது நிமித்தம் நீ என்னில் அன்பாயிருக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொள்வேன். அடுத்தவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன பாருங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த ஜனங்கள் நித்திய ஜீவன் யார் என்பதை அறிந்து கொண்டார்களப்பா. இவர்கள் மீது நான் அன்பாய் இருக்கிறேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்த தேவன் அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. 13ஆம் வசனத்தில் இருந்த, இப்பொழுதும் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். யாரை பற்றி? நம்மளை பற்றி. யார் மீது தேவன் அன்பாய் இருக்கிறாரோ அவர்களை பற்றி. நான் உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல. அவருடைய அன்பு எப்படி இருக்கு பாருங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருந்தது பாருங்க. நான் உலகத்தான் அல்ல, என்னை பின்பற்றக்கூடிய இந்த ஜனங்களும் உலகத்தார் அல்ல, ஆனாலும் உலகம் அவர்களை பகைத்தது. அவர்களை தீமை நின்று காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன், தீமை நின்று அவர்களை காக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்பா என்று இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பின் நிமித்தம் அவர் சொல்லுகிறார். அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவன். எல்லா காரியங்களையும் அப்படி சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து கடைசி 3 வசனத்தில் அவர் சொல்லக்கூடிய காரியம், அவருடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்று பாருங்க. நம்மெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அவர் நமக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது. ஆனாலும் என்னுடைய மகன், என்னுடைய மகள், அவள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த உலகத்தில் அவள் இருந்து சிக்கி மாண்டு தவித்து விடக்கூடாது என்பதற்காக அவளிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். 24ஆம் வசனம், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களும் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் நான் எங்கே இருக்குன்னா அங்கே என்ன செய்வேன், கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொன்ன அன்பு தன் பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உலக தோற்றம் முதல் நீர் என்னில் அன்பாயிருந்ததை, நீர் என்னை மகிமைப்படுத்தினதை எனக்கு தந்தவர்களும் காணும்படிக்கு நான் எங்கே இருக்கிறேனோ, நான் பிதாவினுடைய சமூகத்தில் இருக்கிறேனோ, நித்திய ஜீவனை அடைந்து நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் பரலோகத்தில் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்களும் இருக்கும்படி விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்கள்,
அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்கள் எங்கே இருக்கிறார்களோ, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இவர்களும் இருக்கும்படி விரும்புகிறார். அடுத்த காரியம் பாருங்க. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு, நல்லா கவனிச்சுக்கோங்க, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். இதுதான் தேவன் நம் மீது வைத்த அன்பு. இந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, யோவான் 3:16 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு, பிதாவினுடைய அன்பு, அவரை பின்பற்றக்கூடிய நாம், அவரை பின்பற்றி ஓடக்கூடிய நாம் நித்திய ஜீவனை அடைந்து அவரோடு இருக்கும்படி அவர் நம் மீது வைத்திருக்கிறார் மிகப்பெரிய அன்பு. இதைத்தான் பிதாவானவர் நம் மீது வைத்த அன்பு, இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பு. இந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டு அவரோடு நித்திய ஜீவனுக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய காரியம், செய்ய வேண்டிய காரியம், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு சிலுவையை எடுத்து அவருக்கு பின்பதாக சுமந்து செல்ல வேண்டும். எல்லா காரியத்தையும் வெறுத்தார், எல்லா சௌகரியங்களையும் வெறுத்தார், எல்லா சுகபோகங்களையும் வெறுத்தார். நமக்காக நம்மீது வைத்த அன்பு, அவர் வைத்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? நித்திய ஜீவனை நாம் அடைந்து அவரோடு இருக்கும்படி நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை, பாவியாகிய நமக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக களவுகள் செய்திருக்கலாம், திருட்டுக்கள் செய்திருக்கலாம், பொய் பேசியிருக்கலாம், பொறாமை எண்ணங்கள் நமக்கு இருந்திருக்கலாம், மற்றவர்கள் நிமித்தமாக நாம் எரிச்சல் அடைந்திருக்கலாம், விபச்சாரம் செய்திருக்கலாம், களவு செய்திருக்கலாம், பொறாமைப்பட்டிருக்கலாம், பலவிதமான சொல்ல முடியாத பாவத்தில் நாம் அகப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய அன்பு, நமக்காக வாசஸ்தலத்தை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணக்கூடிய அன்பு, அவரோடு கூட நாம் இருக்கும்படி விரும்புகிற ஒரு அன்பு, இதுதான் பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள இந்த சிலுவை நாட்களிலும் இந்த லெந்து காலத்திலும் பாத்திரமுள்ள பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றும்படி தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமேன். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.